முதலிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது உருளை சிலிண்டர் மாடல் 2. உருளை ஆரம் உயரம், அதாவது ரேடியஸு ஹைட்டு, பரப்பு ஏரியா, கனளவு கொள்ளளவு வால்யூம். அப்போ ஆரமும் உயரமும் கொடுத்து ஹைட்டும் ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா A/B, C/Dனா பரப்பு கண்டுபிடிக்கணும் A/C B/D. சரி, அதே மாதிரி கனளவு வேணும்னா A² into C is B square into D. இது ஃபார்முலா மாதிரி. சரி, the radii of two right circular cylinders are in the ratio 2:1 and their heights are in the ratio 1:2. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 1:2 எனில் கனளவுகளின் விகிதம் காண்க. ஆப்ஷன் ஏ 4:1, ஆப்ஷன் பி 1:4, ஆப்ஷன் சி 2:7, ஆப்ஷன் டி 1:2. சரி, என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க? ரெண்டு சிலிண்டரினுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. என்ன ரேஷியோ? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா என்ன கேட்குறாங்க? வால்யூம் கேட்குறாங்க. வால்யூமுக்கு ஃபார்முலா A² into C is to B square into D. அப்போது இதில் A/Bன்றது ஏன்றது 2, Bன்றது 1, Cன்றது 1, Dன்றது 2. அப்போ A²னா 2² into 1, B²னாக்கா 1² into 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 into 1 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 into 2 2 4:2. இதை இப்போ சுருக்கணும். 2ஆல் 2ஐயும் கட் பண்ணால் 2:1. அப்போ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட், the radii of two right circular cylinders are in the ratio 2:3 and the heights are in the ratio 5:3. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் கனளவுகளின் விகிதம் காண்க. ஆப்ஷன் ஏ 4:9, ஆப்ஷன் பி 17:4, ஆப்ஷன் சி 27:1, ஆப்ஷன் டி 20:27. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு சிலிண்டருடைய ரேடியஸ், அதாவது ஆரங்களின் விகிதம் 2:3 கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க 5:3, உயரங்கள் விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? கனளவு கேட்குறாங்க. அப்போ A/B, C/D இருந்தால் கனளவுக்கு என்ன ஃபார்முலா? A² into C is to B square into D. அப்போ இதில் ஏன்றது 2, Bன்றது 3, Cன்றது 5, Dன்றது 3. அப்போ A² is to C into B square into D. A²னா 2² into C வந்து 5 is to B square 3² into 3. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 4 பெருக்கல் 5 இஸ்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9:3. இப்போ 4 5 20:27. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர், 20:27. நெக்ஸ்ட், the radii of two right circular cylinders are in the ratio 3:2 and the heights are in the ratio 5:3. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் கனளவுகளின் விகிதம் காண்க. அதாவது ரெண்டு சிலிண்டர், ரெண்டு உருளையினுடைய ஆரங்கள் கொடுத்துருக்கிற விகிதம் கொடுத்துருக்காங்க, உயரங்கள் ஹைட்ஸ் விகிதம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கனளவுக்கும் கேட்குறாங்க. அப்போது A/B, C/D இருந்தால் கனளவுக்கு ஃபார்முலா வந்து A² into C is to B square into D. அப்போ ஏன்றது 3, Bன்றது 2, Cன்றது 5, Dன்றது 3. அப்போ A²னா 3² into C வந்து 5, 3² into 5 is to B square வந்து 2, 2² into D வந்து 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 பெருக்கல் 5 இஸ்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 கூட்டல் 4 பெருக்கல் 3
அப்போ 9 5 45 4 3 12. இப்போ ரெண்டையும் 3ஆல் டிவைட் பண்ணல, 3ஆல் டிவைட் பண்ண 15 3 45, 4 3 12, 15:4. So B, option B is the answer. Next, the radii of two right circular cylinders are in the ratio 4:5 and their heights are in the ratio 3:2. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:5, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:2 எனில் கன அளவுகளின் விகிதம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு சிலிண்டர், இரண்டு உருளையினுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ, அதே மாதிரி ஹைட்ஸ் உயரத்தினுடைய ரேஷியோ விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? வால்யூம் கன அளவு விகிதம் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 24:25, ஆப்ஷன் பி 25:24, ஆப்ஷன் சி 48:14, ஆப்ஷன் டி 4:5. சரி, இப்போ ஏ வந்து 4, பி வந்து 5, சி வந்து 3, டி வந்து 2. ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி இஸ்டு பி ஸ்கொயர் இன்ட்டு டி. ஏ ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 இஸ்டு பி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இன்ட்டு 2. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 3 இஸ்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 5 பெருக்கல் 5 25 இன்ட்டு 2. 16 இன்ட்டு 3 48 இஸ்டு 22 2 நம்பரும் 2ஆல் வகுக்கலாம், கட் பண்ணலாம். 24:25. ஆன்சர் இஸ் ஏ. மாற்றி கொடுத்துடக்கூடாது. 25:24 2 1 அல்ல, அதுதான் முக்கியம். therefore answer is A is the answer. 24:25. Next, the radii of two right circular cylinders are in the ratio 5:6 and their heights are in the ratio 3:4. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:6, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:4 எனில் கன அளவுகளின் விகிதம் காண்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? இரண்டு சிலிண்டருடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது உருளையினுடைய ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, உயரங்களின் விகிதம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? கன அளவு, வால்யூமுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 4:25, ஆப்ஷன் பி 5:24, ஆப்ஷன் டி சி 48:14, ஆப்ஷன் டி 24:25. அப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6, சி ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு 4. ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி இஸ்டு பி ஸ்கொயர் இன்ட்டு டி. ஏ ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஈஸ்ட்டு பி வந்து 6, 6 ஸ்கொயர் இன்ட்டு 4. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 25 பெருக்கல் 3 ஈஸ்ட்டு 6 36 பெருக்கல் 4. அப்போது 25 3 75 ஈஸ்ட்டு 36 இன்ட்டு 4, 6 24 மிச்சம் 2, 12 2 14, 144. இது எதால் கட் ஆக பண்ணலாம்னா 3ஆல் கட் பண்ணலாம். கட் பண்ணாக்கா அப்போ வருது 144. 3ஆல் கட் பண்ணால் 25 ஈஸ்டு, இது வந்து 3ஆல் கட் பண்ணால் 4 12, 25 ஈஸ்டு 25 ஈஸ்டு 48. அப்போ ஆன்சர் வந்து தப்பாக இருக்குதுல்ல. நான் 25:48 வரும். கரெக்ட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட். The radii of two circular cylinders are in the ratio 3:4 and their heights are in the ratio 5:7. Find the ratio of the volume. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:4, அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:7 எனில் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 14:19, ஆப்ஷன் பி 45:112,
ஆப்ஷன் சி 45:4, ஆப்ஷன் டி 112:15. என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 சிலிண்டருடைய ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 உருளையின் ஆரங்களை மீதும் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, உயரங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கன அளவுகள் கேட்குறாங்க. அப்போது ஃபார்முலா வந்து a² × c b² × d. இப்போ ஏன்றது 3, பின்றது 4, சின்றது 5, டின்றது 7. அப்போ a² 3² × c வந்து 5, 3 ஸ்கொயர் × 5 அடுத்தது b², 4² × 7. 3 ஸ்கொயர்னா 3 9 × 5, 4 ஸ்கொயர்னா 16 × 7. 9×5 45:14 112. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 45:112. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களால் முடிந்த பண உதவியை செய்யவும். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ஆப் லிங்க்கு கொடுத்துருக்குறோம். அதை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி.